பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி, உங்களுடைய ஆட்சி கடுமையாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, கவிழ்ந்திருக்கிறது சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, எஸ் ஐ defeated but my mandate, my agenda is மண்டல், அதாவது சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் சொன்னவர் அதிகாரத்திற்காகவும் தன்னுடைய ஆட்சியை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகாரத்திற்காக என்ன வேணா செய்யணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா வச்சிருக்கும் பொழுது, என்னுடைய ஒரே அஜெண்டா சமூக நீதி, என்னுடைய ஒரே அஜெண்டா மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்திய வரலாற்றை உருவாக்கிவிட்டேன் என்று சொன்னவர் திரு விபி சிங் அவர்கள். இதுதான் தந்தை பெரியாரும் சரி, அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் கண்ட கனவை ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த சாமானிய மனிதனாக ஒரு அரச குடும்பத்தில் பிறந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையும், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையும், தலித் சகோதரர்களுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் நினைத்து அதற்காக உழைத்தவர், வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர், எம்ஆர்பியை அறிமுகப்படுத்தியவர், தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனையான காவேரி பிரச்சனையில் காவேரி நடுவர் மன்றத்தை அமைத்தவர். இப்படி தமிழ்நாட்டிற்கும் ஐயா விபி சிங் அவர்களுக்கும் ஒரு அன்பும் ஒரு உறவும் எப்பொழுதும் இருந்திருக்கிறது. அவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தாலும் தமிழ்நாட்டை நேசித்தவர், அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கியவர். 11 மாசத்துல கிட்டத்தட்ட 30 வருஷ சாதனை நிகழ்த்தியவர். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் சமூக நீதி காவலர் சொல்லக்கூடிய இன்றைய நாளில் அவரை நாங்கள் வணங்குகிறோம், எப்பொழுதும் அவரை மதிக்கிறோம். அவருடைய வழியில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளில் செய்யாததை, முக்கியமாக காஸ்ட் சர்வேன்னு சொல்லக்கூடிய சாதிய கணக்கெடுப்பு, அதாவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணது சமூக நீதி கணக்கெடுப்பு. இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு சமூக நீதியை பின்பற்றக்கூடிய திரு மு.க. ஸ்டாலினுடைய அரசு செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய தலைவர் கவர்னருடைய முதல் உரையிலேயே அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். கர்நாடகா, தெலுங்கானா, பீகாரில் செஞ்ச சாதியவாரி கணக்கெடுப்பை திமுக அரசு செய்யவில்லை. வெறும் வாய் வழியில சமூக நீதினு பேசிட்டு இருந்த கட்சி 5 வருட ஆட்சியில் சமூக நீதிக்காக எந்த விதமான முன்முயற்சியும் செஞ்சதில்லை. ஆனால் எங்களுடைய அரசு, எங்களுடைய முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் சமூக நீதி கணக்கெடுப்பை, சாதிவாரி கணக்கெடுப்பை நிகழ்த்தணும்னு அதுக்கான எல்லா ஆய்வு பணிகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்களுடைய அரசு, எங்களுடைய முதலமைச்சருக்கான அரசு ஐயா திரு விபி சிங் கனவு கண்ட சமூக நீதிக்கான அரசாக செயல்படுங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த 2 பேருடைய பர்சனல் ரியாக்ஷனரி பாலிடிக்ஸுக்கு தாவேகோவோட கூட்டணி கட்சி தலைவர்களே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்க வேண்டாம், இது எப்படி பாக்குறீங்க? யார் பர்சனலா யாரை ஹிட் பண்றாங்க? வேர் இஸ் ஆக்ஷன் தேர் இஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. 75 வருஷ கட்சின்னு சொல்றாங்க திமுக. சட்டமன்றத்துடைய மாண்பும் தெரியும் சொல்றாங்க. முதல் நாள்ல இருந்தே நாங்க அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய பேச்சுகளுக்கும், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள், எம்எல்ஏ இருக்கக்கூடிய நாங்கள், அமைச்சராக இருக்கக்கூடிய நாங்கள், தோழர் ராஜ்மோகன் முதற்கொண்டு எல்லோரும் மாண்பையும் அவையுடைய அடக்கத்தையும் முதல் நாள் நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு, திட்டங்களையும் கருத்துக்களையும் கொள்கைகளும் மட்டும்தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக எந்த முதல்வரும் செய்யாததை, ஜனநாயகத்தை நிலைநாட்டியது எங்க தலைவர். இதுவரைக்கும் ஆளுங்கட்சியுடைய முதல்வர் மட்டுமே பேசினதை ஊடகங்களுக்கு கட் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசினதை எப்பயுமே வெளியிட்டது கிடையாது.
அந்த இன்செக்யூரிட்டி ஒரு ஆளுங்கட்சிக்கு எப்பயுமே இருக்கும். எதிர்கட்சிகள் பேசுறதை வந்து வெளியே காமிக்கவே கூடாதுன்னு. ஆனால் எதிர்கட்சிகள் பேசுறதையும் லைவ்ல கொண்டு வரணும். வெளிப்படை தன்மை, டிரான்ஸ்பரன்சி, நிர்வாகம்ங்கிறது மக்களுக்கானதா இருக்கணும். அது கவர்மெண்டோடைய பாலிசியோ நிர்வாகம் முக்கியம் இல்ல. சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, பொது இடத்துல வந்து ஒரு அரசியல் கட்சியா நம்ம மேடையில பேசுறோம். ஆனா சட்டமன்றத்தில் ஒவ்வொரு பாலிசியும், ஒவ்வொரு பட்ஜெட் செஷனும், ஒவ்வொரு மானிய கோரிக்கைகளும், ஒவ்வொரு திட்டங்களும், இல்ல ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளோ இல்ல மக்களுடைய சார்ந்த பிரச்சனைகளோ எதிர்க்கட்சி தலைவர்கள் எழுப்பும் பொழுது அதற்கு ஆளுங்கட்சி என்ன ரியாக்ஷன் பண்றாங்க. அப்ப எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சியை சுறுசுறுப்பா வச்சிருக்கிறதும் பணி செய்ய வைக்கிறதும் முக்கிய கடமையில் இருக்கிறாங்க. அதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். எதிர்க்கட்சியை எதிர்க்கட்சியா பார்க்கல. நான் முதல் நாள் இருந்தே அவை என்ன எப்படி நடந்துச்சு, கவர்னருடைய உரைக்கு பொதுவாக அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. அதுதான் நடைமுறை. அமைச்சர்களா இருக்கக்கூடிய நாங்களே பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது மரபும் அல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடியவங்க, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறாரு. அவரையும் மீறி சொல்லக்கூடிய வார்த்தைகள், கேலிகள், நையாண்டிகள், ஒருமையில பேசக்கூடிய பேச்சுக்கள், இதெல்லாம் லைவ்ல பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அவையிலையும் 5 மணி நேரம் அமைதியா பொறுமையாக நோட்ஸ் எடுத்து கவனிச்சிட்டு இருக்காரு. கவர்னருடைய தீர்மானத்தில், கவர்னருடைய உரைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. எங்க நாங்க குறுக்கிடுறோம், எங்களுடைய கொள்கைக்கு எதிராக அவங்க பேசும்பொழுது. ஃபார் எக்ஸாம்பிள், திரு உதயநிதி அவர்கள் சொல்றாரு, நாங்க கவர்னரோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோங்கிறார். அதற்கு நாங்க எந்திரிச்சு பதில் சொல்றோம், we never compromise any policies, any ideology. அதுக்கப்புறம் சோபா மாடல்னு சொன்னாரு, குதிரை பேரரசுன்னு சொல்றாரு, நீங்க மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு தவறான தகவலையும் ஒரு தவறான நெரேட்டிவும் செட் பண்ணும் பொழுது நாங்கள் அமைதியாக அதுக்கு பதில் கொடுக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் தான் வந்து பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையா இருக்குன்னு ஒரு பொய்யா சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நாங்க எந்திரிச்சு ரொம்ப மாண்புடனும் மரபுடனும் நாங்க பேசுறோம். அப்ப முதல் நாள்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்க, கேலி கிண்டல். முதலமைச்சர் பேச மாட்டாரா, அவர் அமைதியா இருப்பாரா, அவர் ஊமையா? திரு ஆசின் அவர்கள் சொல்றாரு, அவர் தலையில இடியே இடிஞ்சு விழுந்தாலும் அவர் பேச மாட்டாரா? இது சபையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தெரியும், மக்களுக்கு தெரியும். கவர்னருடைய உரைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. விப்புன்னு சொல்லக்கூடிய கொறடா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விப்பு வந்து யாருக்கு பர்மிஷன் கொடுக்கிறாரோ அவங்க பேசுறாங்க எந்திரிச்சு. அனைத்து கட்சிகள் இருக்கக்கூடிய விப்புங்கள் சொல்றக்கூடியவங்க பேசுறாங்க. அதிமுக விப்பு என்ன சொல்றாங்களோ அவங்க பேச முடியும், எல்லாரும் எந்திரிச்சு பேச முடியாது. அதை முடிஞ்சு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உரையை நிகழ்த்துவாரு. அதை முடிந்து எல்லாருக்கும் பதில் வந்து முதலமைச்சர் கொடுப்பார். இதுதான் மரபு. இதுல ஏதாச்சும் மரபை வந்து தமிழக வெற்றி கழகமோ முதலமைச்சரோ மீறி இருக்காரா? அவர் 4 நாள் எந்திரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா, கடமை இருக்கா, இல்ல மரபு இருக்கா? அப்ப லைவ்ல ஓடுதுன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு நெரேட்டிவ் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அவர் பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாரு, ராஜ்மோகன் மட்டும் தான் பேசுவாரா, செங்கோட்டையன் சார் மட்டும் தான் பேசுவாரா, ஆதவர்ஜனா மட்டும் தான் பேசுவாரா அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போலியான பிரச்சாரத்தை சட்டமன்றத்தில் உருவாக்கும் பொழுது அது எங்களுடைய கடமை. எந்திரிச்சு எது உண்மையிலேயோ அதை நாங்க மறுக்கிறோம். அவர் சோபா மாடல் அரசு சொல்லும் போது நாங்க எந்திரிக்கவே இல்லை, ஏன்னா அது போய் அதுக்கு நாங்க ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்ப முதலமைச்சருடைய இத்தனைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்த உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட பெரிய குறுக்கீடுகள் கிடையாது. எப்பொழுது தவறான தகவல் சொல்றோம் அப்ப மட்டும் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு விட்டுடும். ஏன்னா லைவ்ல போது அவை குறிப்பில் இருந்து நீக்கினா கூட பை பிரிண்டிங்ல தான் நீக்க முடியும், லைவ்ல போயிருச்சு. அப்ப இது ஒரு புதிய சட்டமன்றம், இது வரைக்கும் 75 வருஷத்துல இல்லாத ஒரு சட்டமன்றம் மக்கள் நேரடியாக லைவ்ல பாக்குறாங்க. சபாநாயகருக்கு வந்து அவை குறிப்பில் நீக்குங்கள் சொன்னா கூட லைவ்ல போயிருச்சு. அப்ப நாங்க வந்து எந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதுதான் வந்து புதிய சட்டமன்றம், இதுதான் வரலாற்று, இது ஒரு பெரிய வரலாறு. இதை வந்து கடந்த பத்திரிகையாளர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சப்போர்ட் பண்ற பத்திரிகையாளர்கள் ஏன் 5 வருஷம் இவங்க வந்து லைவ் வந்து சட்டமன்றம் வந்து வெளியிலன்னு இதுவரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்களா? இதே திரு உதயநிதி அவர்களை பார்த்து, திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லை. நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர்
நேரலை ஒளிபரப்புங்கன்னு சொன்னாலே அவர் தன் மீதும் தன்னுடைய அரசின் மீதும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். மக்கள் அவர் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது வரைக்கும் எந்த முதலமைச்சருக்கும் தைரியம் கிடையாது. இந்த தைரியம் எங்க வரும்னா, என்னுடைய அரசு வெளிப்படைத்தன்மையோட இருக்கு, நான் உண்மையாக இருக்கிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நேர்மையான மனசு இருந்தாதான் சட்டசபை நேரலையில் ஒளிபரப்ப முடியும். அந்த தைரியத்தை எங்களுடைய தலைவர் செய்து விட்டார். இது மிகப்பெரிய வரலாறு. இது பத்திரிகையாளர்கள் எல்லாரும் மறுக்க முடியாது, மக்களும் மறுக்க முடியாது. இன்னைக்கு 5 கோடி பேர் பெண்களும் இளைஞர்களும் 5 கோடி பேர் இன்னைக்கு சட்டசபையை அரசியலை உற்று நோக்குகிறார்கள். அவ்வளவு கவனமா பாக்குறாங்க. இந்த அரசு தவறு செய்யுமா, தவறு செஞ்சா என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறது ஒரு வெளிப்படைத்தன்மையை இன்னைக்கு உருவாக்கி விட்டது. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள், கண்காணிப்பு வளையம் மக்களுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் இன்னைக்கு சட்டசபை வந்திருக்கு. இதுதான் மிகப்பெரிய வரலாறு, இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இதை கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு ஆக்ஷன் வந்தா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். 4 நாட்களாக முதல்வரை பார்த்து தலையில இடியே விழுந்தாலும் அவர் பேச மாட்டாரான்னு சொல்லி 3 நாட்களாக ஒரு எள்ளி நகையாடிய திமுக பார்த்து மரபு என்னன்னு ஏன் கேட்கல? அதை கேட்கணும். அதை நாங்க காலையில கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட பதிவு பண்ணோம். அண்ணன் திருமாவண்ணன் அவர்கள் மரபுப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் மீது எங்களுக்கு அன்பும் மதிப்பும் இருக்கிறது. நல்ல கருத்துக்களை நாங்கள் வரவேற்போம். 4 நாட்களாக சட்டமன்றத்தில் நடந்த காட்சிகளை அண்ணன் திருமாவண்ணன் அவர்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சரை குறித்து அவதூறான சொற்கள் என்ன பேசினாருன்னு பார்க்கணும். அப்போ முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. என்ன பேசுங்கிறீங்க, நான் பேசும்போது என்ன நடந்துச்சு? கொளத்தூருங்கிறது தமிழ்நாட்டில் இல்லாத வார்த்தை கிடையாது. ஏன் கொளத்தூர்னு சட்டசபையில் சொல்லக்கூடாதா? நாங்க யாரையும் கிண்டல் செய்யல. ஆனால் எங்கள் மீது விமர்சனங்களையும் எங்கள் மீது ஒரு அட்டாக் வரும்பொழுது நாங்கள் பதில் சொல்ல, அரசியல் ரீதியாக பதில் சொல்ற இடத்துல நாங்க இருக்கிறோம். அவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க, நாங்க அமைதியா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பண்ணையாத்தர அரசியலிருந்து நாங்க இருக்க மாட்டோம். நாங்க அமைதியா மரபுப்படி இருக்கிறோம். திமுக சொல்லக்கூடிய அனைத்து போலியான பிரச்சாரங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அப்படித்தான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொன்னார். பதில் சொல்லும் போது அமைதியா போயிட்டு இருந்துச்சு. பார்ட்டி ஃபண்டுன்னு மட்டும்தான் சொன்னார். திமுக பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரா? அங்க அதிமுகவும் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே ஏன் திமுக இருந்துச்சாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பார்ட்டி ஃபண்டு போன ஆட்சியில் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். இங்க இருக்க பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிறேன், திமுகவோட பத்திரிகை நிறுவனங்களும் இருக்கு, டிடிசிபியில லஞ்சம் வாங்கல, நெடுஞ்சாலை துறையில டெண்டர்ல ஊழல் இல்ல, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் இல்ல, இங்க இருக்கக்கூடிய சிஎம்டில 40 ரூபா வாங்கல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனா லேண்ட காசு வாங்காம பண்ணிட்டாங்க. ஒருத்தர் சொல்ல முடியுமா? துறை ரீதியாக எப்படி ஸ்கீம் போடுவாங்களோ, மக்களுக்காக திட்டங்கள் போடுவாங்களோ, அதே மாதிரி ஊழலுக்கு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 9%, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 14%. அது ஃபேமிலி, முதல்வர் ஃபேமிலி முடிஞ்சா மினிஸ்டர் ஃபேமிலி, மினிஸ்டர் பிஏக்கள். இந்த புரோக்கர் சிஸ்டத்தை சட்டசபையில் நீங்க வாங்க, இங்க செக்ரட்டரியேட் வாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை துறையில டெண்டர்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் மயம் பார்க்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எந்த கான்ட்ராக்ட் நான் பார்க்கவே இல்லை. இதை நாங்க சேலஞ்ச் பண்றோம். ஏன்னா முதலமைச்சர் வழியில நாங்க இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நம்ம சகோதரருடைய பல்வி கல்வித்துறையில ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ரெனுவல் ஃபீஸுக்கு எவ்வளவு வாங்கினாங்க? நிமிர்ந்து சொல்ல முடியுமா? திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நான் காசே வாங்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எல்லா ஸ்கூல் 1000 ஸ்கூல் 1000 ஸ்கூலுக்கு 25 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்காங்க. இதை பொதுமக்களுக்கு தெரியும். இதை சட்ட ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியுமானா அதுக்கான காலத்துல ப்ரூவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா சட்ட ரீதியாக அந்தந்த ஏஜென்சி ப்ரூவ் பண்ணும். ஆனால் மக்கள் மன்றம் முன்பு போன அரசு எப்படி இருந்துச்சு, என்னுடைய அரசு எப்படி இருக்கு, முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அதை ஏன் சொல்றாருன்னா, லைவ்ல போட்டு நேரலையில தைரியமா மைக்க பிடிச்சு சொல்றாரு. ஒருவேளை ஊழல் இருந்தா அப்படி சொல்ல முடியாது, நேரலை இருக்காது. முதலமைச்சர் தைரியமா மைக்க பிடிச்சு நாங்க தொட மாட்டோம் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு ஒரு துணிவு இருக்கு. அதுக்கான அரசு இன்றைக்கு தெளிவாக நேர்மையா இருக்கு. அதை மக்கள் முன்பு அவருடைய உரையில சொல்றாரு. ஆனா அதையும் மீறி இவங்க எந்திரிச்சு குரல் கொடுக்கும் பொழுது சபாநாயகர் ஸ்பீக்கர் சொல்றாரு, இது வரைக்கும் வரலாற்று நிகழ்ந்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் உரைக்கு அப்புறம் வேற எந்த உரையும் கிடையாது. அதோட சட்டசபை முடிஞ்சிடும். ஆனா சபாநாயகர் சொல்றாரு, முதலமைச்சர் பேசி முடிச்ச உடனே நீங்க பதில் கொடுங்க, எதிர்க்கட்சி தலைவர் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட நேர்மையும் உண்மையும் இருந்தால் இது வரைக்கும் சட்டசபையில முதலமைச்சர் பேசின பிறகு, ஏன் பார்லிமெண்ட்லயே பிரைம் மினிஸ்டர் பேசின பிறகு வேற எதிர்க்கட்சி தலைவர்கள் பேச முடியாது. எவ்வளவு பெரிய டெமோக்ரஸியா, ஜனநாயகமா ஸ்பீக்கர் அவர்கள் மரபையும் மீறி முதலமைச்சர் பேசி முடிச்சோன்னு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் பதில் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியும் அமைதியா முதலமைச்சர் அன்பார்லிமெண்ட் வேர்டு எதுவும் பேசல. அமைதியா உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்டு முடிச்ச பிறகு
எந்திரிச்சு எங்களுடைய அரசு எப்படி நேர்மையா இருந்து சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பார்ட்டி ஃபண்டு, குடும்ப ஃபண்டு, ஃபேமிலி ஃபண்டுனாலே திமுக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை பேசுறதுக்கு திரு உதயநிதி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு எந்த நேர்மையும் இல்லை, துணிச்சலும் இல்லை. அதனால வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியே போய் பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசினத அதே சட்டசபையில உட்கார்ந்து முதலமைச்சர் பேசி முடிச்ச உடனே பேசியிருக்கலாமே. ஏன் பேசல சட்டசபையில? ஏன்னா அவருக்கு தெரியும், தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். 32 டிபார்ட்மெண்ட்ல 16 டிபார்ட்மெண்ட் திரு சபரீஷன் அவர்களுக்கு, மாப்பிளைக்கு 16 டிபார்ட்மெண்ட் திரு உதயநிதி அவர்களுக்கு பிரிச்சுட்டு கலெக்ஷன் பண்ணி மொத்த அமைச்சரை கொடுத்து ஊழல் கொண்டு போய் சேர்த்தாங்க. இதை இன்னைக்கு வெளியே வர வர மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயும் இன்னைக்கு பாத்திருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோ எங்க போனாலும் எங்களுக்கு டக்குன்னு சர்டிபிகேட் கிடைக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அப்ளை பண்ண ஆன்லைன்ல பண்ண உடனே கிடைக்குது. நேத்து மின்துறையில எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் 400 பேருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணார். 400 பேருக்கு 25 லட்சம் ரூபாய் முன்னாடி குறைஞ்சபட்சம் வாங்குவாங்க. அப்ப 400 பேருக்கு 25 லட்சம் எத்தனை கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கலாம் ஒரு அமைச்சர் நினைச்சிருந்தா? ஆனா அங்க இருக்கக்கூடிய எளிய மக்கள், இளைஞர்களுக்கு நேர்மையான முறையில முதலமைச்சர் கையாலேயே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார். இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இளைஞர்கள்கிட்ட காசு வாங்காம அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்களா? இவ்வளவு பெரிய மாற்றங்கள், இவ்வளவு பெரிய வரலாற்றை எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கும் பொழுது அரசியல் ரீதியான பொய் பிரச்சாரங்களையும் உடனடியா அவருடைய அரசை பத்தி பேசும்போது உடனே தனிப்பட்ட பிரச்சாரங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள், அவர் குடும்பம் இப்படி அப்படின்னு இந்த பிரச்சாரத்தை எலெக்ஷன் முடிய பண்ணாங்க. அதனாலதான் கடுமையா தோத்தாங்க. அவங்க எப்பயுமே பாலிசி படியோ ஐடியாலஜி படி பேசவே மாட்டாங்க. தனிப்பட்ட தாக்குதல்களை பேசியே தோல்விட்டுட்டே இருப்பாங்க. அவர்கள் அந்த அரசியலை செய்யட்டும். நாங்கள் மக்களுக்கான அரசியலை செய்கிறோம். இதுதான் கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள். திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. அவர்களை நோக்கி செய்யக்கூடிய அரசியலுக்கான பதிலை நாங்கள் கூட்டணி கட்சியிட்ட விலக்கிட்டு இருக்கோம். முக்கியமா திருமானங்கிட்ட நாங்கள் விலகிருக்கோம். அதாவது பனையூர் பாபு உங்களுக்கு தெரியும், பழைய எம்எல்ஏ, அவரை கூட்டிட்டு போய் பிசிகே உடைச்சி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 மணி நேரம் ப்ரோக்ராம் நடத்துறாரு. இது வரைக்கும் யாராச்சும் ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம், ஒரு எக்ஸ்எம்எல்ஏ கூட்டு ப்ரோக்ராம் திமுக நடத்திருக்குமா? அப்படின்னா விசிகேக்கு என்ன மெசேஜ்? நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்களா, உங்க கட்சியை நாங்க உடைக்க போறோம் அப்படின்னு என்ன மெசேஜ் கூட? திரு மு.க. ஸ்டாலின் அமைதியா இருப்பாரு. திரு ஏ ராஜா அண்ணன் பேசுறாரு, அது அவருடைய பேச்சு கிடையாது. அவர் போன் பண்ணி நீங்க கடுமையா அட்டாக் பண்ணுங்க, நான் அமைதியா இருக்கிறேன், நான் நல்லவர் மாதிரி இருக்கிறேன் பேச வச்சுக்கிட்டு. ஆனா கீழே இருக்கக்கூடிய எல்லா ஒரு பொதுச் செயலாளர் லெவல்ல இருக்கிறவங்க பேச விடுவாங்க, துணை பொதுச் செயலாளர் பேச விட்டுருவாங்க. பேசிட்டு அது அவருடைய உரையது, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அரசியலை கடந்த 50 வருஷமா பண்ணிட்டே இருக்கிறாங்க திமுக. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் கீழே இருக்கவங்கள ஒருமையில பேச வைக்கிறது. ஆனா அவர் பேசாத மாதிரி ஒரு நடிப்பு அரசியல் பண்றது. அப்ப விசிகே உடைச்சி திரு பனையூர் பாலு எக்ஸ்எம்எல்ஏ உட்கார வச்சு 2 மணி நேரம் ஒட்டுமொத்த கட்சியும் நடத்துறாங்க அறிவாலயத்துல. அது என்ன மெசேஜ்? நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்களா, அப்ப விசிகேவை நாங்க உடைக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த பேசுறோம். திரு ஆளுநர் திரு ஷானவாஸ் கிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டைரக்டா கூட்டு பேசிட்டு இருக்காரு, எங்க கட்சிக்கு வந்துருங்க. அப்ப விசிகே ஒரு நேர்மையான முறையில இங்க சேர்ந்துட்டாங்க, ஆட்சியில பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த கட்சியை எப்படி உடைக்கணும்? இந்த எண்ணம் தான் அவங்க பண்ணையார்த்தணும். இந்த ஆதிக்கத்தை தான் நாங்க உடைக்கணும்னு நினைக்கிறோம். சோ அதனால எல்லா கட்சியோடைய தோழர்கள் நாங்க பதிவு பண்ணிட்டோம். நாங்கள் இந்த பண்ணையார்த்தனத்தையும் திமுக ஆதிக்கத்திலும் எப்பொழுதும் குரல் கொடுத்து